2.5 feet tank கொடுக்கிறது பெஸ்டா இருக்கும். லைக் இந்த காம்படிஷன் கிரேட்ஸ்ல விஐபி கிரேட் ஜிபி தான் இது. இப்ப இருக்கிற அந்த பார்க்க முடியுது. இது இன்னுமே ஹெட் லைட் டிராப் ஃபிஷ் நல்ல பொட்டன்ஷியல். அது சம பிரெட்ல என்னோட ஹெட் மட்டுமே உங்களுக்கு பாடி ஷேப்ல இருந்து தனியா புக் ஆயிடுச்சு கஸ்டமருக்கு. சோ ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷா இருக்கு. பொட்டன்ஷியல் மட்டும் பாருங்க. எல்லோ டாமினேஷன் அதிகமா இருக்கு. தாய்லாந்துல ஒரு டாமினன்ட் நல்ல ஒரு அந்த பேர்ல்ஸ் நம்ம. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஆன் ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம ஃப்ளவர் ஆன் ஃபேக்டரி இந்தியா ரேவந்த் பிரதரோட நியூ ஃபார்ம் இது. அதுவும் மெயினாக வந்து விஐபி ப்ளஸ் காம்படிஷன் கிரேட் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்மில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ எப்பயும் போல் நம்ம ஃப்ளவர் ஆன் ஃபாலோவர்ஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அக்வேரியம் கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய விஐபி ஸ்டாக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார்மோட இது பாருங்கள். ஸோ ஒரு ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டேங்க் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ விஐபி கிரேட்னால ஸோ அதனால் க்ரூமிங்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து போய் பார்ப்போம். பாருங்கள், ஒரு மான்ஸ்டர் இருக்கான். ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓவர் வியூக்காக காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், சரியான ஒரு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ரீசெண்டாக தான் ஷிப்னு வந்திருக்கு போல். அப்படியே இங்கே உள்ளே வந்தோன்னா இங்கேயும் ஒரு யூனிட் மாதிரி வச்சுருக்காரு. ஸோ நிறைய காம்பாஸ் பார்க்க முடியுது. அதுவும் வெரைட்டியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரதர் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதோட அப்டேட்டும் வந்து வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பயும் போல். ஓகே பிரதர், ஸோ இந்த ஷோரூம் பொறுத்த வரைக்கும் மெயினாக விஐபி கிரேட்ஸ் தான் பண்ணுறீங்களா? விஐபி அண்ட் சாம்பியன் கிரேட்ஸ்? ஆமாம் பிரதர், இங்கே ஃபுல்லாகவே விஐபி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம காம்படிஷனுக்கு எடுத்து க்ரூம் பண்ணுற மாதிரி கிரேட்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்து நீங்கள் க்ரூம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்குற ஃபிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு டியூல் டோன் ஃபிஷ். நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் தான். ஓகே, இந்த ஆக்சுவலாக வந்து நல்ல ஜைஜான்டிக்காக வரக்கூடிய பிளட் லைன்லேருந்து வரும். ஓகே, நல்லா இருக்கு. லைட்டா ஹெட் டாப் ஆயிருக்கு. மற்றபடி அந்த காம்பாவோட ட்ரேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ லைக் மோஸ்டா ஆரம்ப விலை நேரம் இருக்கா? லைக் இந்த காம்படிஷன் கிரேட்ஸ்ல 5,000 வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். ஓகே, பார்க்க செம்மையா இருக்கான் அவன். ஸோ இந்த மாதிரி டியூல் டோன் பிடிச்சவங்களுக்கு இவன் செட் ஆவான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாமா? அடுத்து வரிசையா பார்த்தீங்கன்னா பயங்கரமா நான் பார்த்துட்டேன் உள்ள வந்தோடனே. இவனும் செம்ம கியூட்டா சூப்பரா இருக்கான். இவனை பத்தி சொல்லுங்க. நடுவில் ஒரு கோடு மாதிரி போகுது. இது ஆக்சுவலா ஒரு ஜிபி தான். இது சம பிரெட்ல என்னோட சிஎன்டிகே தெரியும் இல்லைங்களா? சிஎன்டிகே ரீசெண்டா அந்த பேர் கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஸோ அந்த பிளட் லைன் அது. ஆமா அதுக்குள்ள ஜிபி தான். நம்ம காம்படிஷன் எடுத்துக்கிறோம் பண்ணலாம். இது ஓகே, செம்மையா இருக்கு. ஜிகேண்டிகா ஹெட் எல்லாம் பயங்கரமா வரும். நல்லா மாஸ்க் மாதிரி இருக்கு. அப்படியே நடுவில் ஒரு லைன் மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா செம்மையா இருக்கும். ஓகே, அடுத்து அப்படியே இங்க வருவோம். இவன் டியூல் டோனா? ஆமா பிரதர், இது டியூல் டோன் தான். பட் ரெட் காம்பினேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பேர்லிங்கும் திக்கா இருக்கு. நோஸ் பேர்ல்ஸ் இருக்கு. லைட்டா கொஞ்சம் செஸ்ல இருக்கு. மற்றபடி லைக் எல்லா ஒரு காம்பாவோட இது பொட்டன்ஷியல் எல்லாம் பார்க்க முடியுது. இது இன்னுமே ஹெட் லைட்டா டிராப்ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அதுல. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளவு இந்த மாதிரி விஐபி ஃபிஷ் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போதைக்கு? நம்ம இந்த பிளேஸ்ல வந்து 80 ஃபிஷ் மேல ஸ்டாக் பண்ணிருக்கோம் பிரதர். 80 மேல இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ முன்ன பார்த்த மாதிரி அதே மாதிரி இந்த இப்போ நடுவில் எப்படி லைன்லாம் வருது? புதுசா கொண்டு வந்திருக்காங்களா? இப்போ ரீசெண்டா தான் நான் பார்த்தேன். அதனால கேட்குறேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? ஆமா, இது இப்போ தான் 1 வீக்கா தான் ஆகுது. அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் ரிலீஃப் ஆகல. ஓகே, இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கானே, இருங்க இவனை பத்தி சொல்லுங்க. ஓகே, இது ரெட் பேஸ் தான். இது ஒரு 8 இன்ச் இருக்கும். பட் பயங்கர ஹெட்ல உள்ள ஃபிஷ் இது. ஓகே, பாடி ஷேப்பே உங்களுக்கு தெரியும், டிஃபரெண்டா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ரெட் பேஸ்ல ஒரு மான்ஸ்டர். ஓகே, இதை நீங்க ஷோ குவாலிட்டியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷோ டேங்க் எல்லாம் வச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி வருவோம். ஸோ எல்லாமே ஜிபி சார்? ஆமா, இது ஜிபி தான். ஓகே, ஜிபி நிறைய கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா பிரதர், இங்க மேக்ஸிமம் வந்து ஜிபி அதிகமா இருக்கும். இங்க ஒரு 40+ ஜிபிஸ் இங்க இருக்கு. ஆமா, ஜிபி கம்பேர். ஆமா, ஜிபி தான். இது இங்க மேக்ஸிமம் இங்க கஸ்டமர் ப்ரிஃபர் பண்றது ஜிபி தான். ஜிபி தான் நம்ம அதிகமா அதுவே நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா ஃபுல் நோஸ் பேர்ல்ஸோட இருக்கு. வளர கொஞ்சம் பேர்ல் லைக் மர்ஜ் இது ஆகுமா? அந்த ஸ்பிட் ஆகுறது உங்களுக்கு வளரும் போது. ஓகே ஓகே,
கீழே வந்துடலாமா? ஆ இப்போ ரீசெண்டாக வந்து உங்க வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், ஃப்ளவர் அண்ட் ஃபேக்டரி இந்தியாவில். ஓகே. இந்த மாதிரி ஜிபிஸ்லாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து போட்டிருந்தாரு. ஆமா bro. So, அந்த லைன் அது. ஆமா அதுல உள்ளதா எல்லாம் நம்ம 3000க்கே நம்ம பண்ணலாம். ஓகே. 3000 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்ல ஒரு ஷேட்ல தெரியுது. இந்த மாதிரி ஷேட் எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஓகே. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இந்த ஷேட் நல்லா இருக்கு. இங்க வந்துடலாம். ஸோ இவனை பத்தி சொல்லுங்க. ஸோ இவனும் நல்ல ஷோ கிரேடுக்கு யூஸ் பண்றதா காம்படிஷனுக்கு எடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு கஸ்டமருக்கு. ஸோ இன்னைக்கு ஷிப்மெண்ட் இருக்கிறதுக்கு. ஓகே. குவாலிட்டிஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். இது பேர்ல் டாமினன்ட்டா? பேர்ல் டாமினன்ட். ஸோ வந்து காம்ஃபா. ஆமா. ஓகே. நல்லா ஃபுல் கவரேஜா இருக்கு. வளர வளர ஸ்பிட் ஆகும். ஆமா கண்டிப்பா. ஓகே. இதெல்லாம் என்ன மாதிரி பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம் ப்ரோ? 10 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி கேட்குறாங்களோ கஸ்டமர் அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். லைக் பேர்லிங்கா வேணுமா, இல்ல டியூல் டோனா, ரெட் பேஸா, இல்லைன்னா ஜிபி. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான ஃப்ளவரான நம்ம கிட்ட கிடைக்கும்ல. ஆமா பிரதர். ப்ரோ இந்த ஜிபி இந்த இது தானே முன்னாடி பார்த்தோமே? ஆமா ஃபுல் ரெட்ல நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, சூப்பரா இருக்குது. ஆமா இதுவும் இன்னைக்கு சேல் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓகே ஓகே. நல்ல ஒரு 6.5 ஆக்சுவலா கஸ்டமருக்கு புக் பண்ணது. 6.5. ஆமா. ஓகே. இன்னும் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறும் கண்டிப்பா. ஆனா இது நல்லா இருக்கு. நல்ல ஒரு டெய்லு, நல்ல ஒரு ஹெட். இது வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கான். ஒரு ப்ராப்பரான ஒரு காம்பா மாதிரி இருக்கான். ஜிபி காம்பா. ஆக்சுவலா இது வந்து கூட 2 days தான் ஆகுது. இன்னும் ஃபுல்லா கூட செட்டில் ஆகல. அதுக்கு உங்களுக்கு கலர் டாமினேஷன் தெரியுதுங்களா? ஓகே. இப்படி போயிடலாம். ஸோ அந்த லைன்ல ஒரு ஃபிஷர்ஸ் தானே இது? ஆமா பிரதர். சேம் தான். சேம் அதுல இருந்து வந்ததுதான். ஓகே. இது நல்ல ஹெட். ஃப்ரண்ட்ல 5000 பண்ணலாம் நம்ம. ஓகே. அந்த பட்ஜெட்ல வரும். ஆமா. ஓகே. ஸோ இன்னும் வளர வளர லைக் கலர் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி லைன் நம்ம ஃபுல் ரேட் எதிர்பார்க்கலாம் சார். ஃபுல் ரேட் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெட் தெரியுது. அந்த ஓரமா டெயில் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த லைட்டா ஒரு எல்லோ டோன் தெரியுது. வளரும் போது உங்களுக்கு ஃபுல் ரேட்டா தெரியும். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு. ஆனா கலர் வைஸ் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் ஜிபி அப்புறம்? ஆமா பிரதர். இதுவும் ஜிபி தான். ஹெட் டிராப் ஆகுது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஓகே. ஸோ ஃபுல் நோஸ்பல்ஸ்லயே இருக்கு உங்களுக்கு. லைட்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா? ஆமா. ஓகே. ஸோ வளர வளர அந்த கலர் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே பிரதர். இப்போ பர்சனலா பாத்தீங்கன்னா டேங்க் நல்லா பெரிய சைஸாவே கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாமே அந்த விஐபி கிரேட்னாலயா? ஆமா பிரதர். நம்ம எப்பவுமே கம்ஃபாக்கு ஃப்ளவரானுக்கும் பார்த்தாலே ஒரு மேக்ஸிமம் 2.5 feet டேங்க் கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். பர்சனல் க்ரூமிங்னால நம்ம வந்து அதிகமா கொடுக்கறது நல்லது. ஓகே. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே 2 feetல இருந்து 3 feet வரைக்கும் டேங்க் இருக்கும். நல்ல இண்டிவிஜுவல் டேங்க் கொடுத்து தான் இருக்கும். பார்த்தா நல்ல ஒரு காம்படிஷன் கேட் மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஆமா. நல்ல ஒரு திக் பல்ஸ் கலர். ஒரு எல்லோ பேஸ்ட் ஃபிஷ் இது. ஓகே. சோ காம்படிஷனுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். இது பேர்ல் டாமினன்ட் தானே? ஆமா. ஆனா இன்னும் கொஞ்சம் வளரும் போது உங்களுக்கு அந்த பேர்ல் ஸ்பிட் ஆகி கொஞ்சம் அந்த கலர் தெரியும், எல்லோ டோன். ஓகே. மேல போயிடலாமா? இவன் பாத்தீங்கன்னா சில்வர் டோன்ல இருக்கான். ஸோ நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் பேர்ல் டாமினேஷனோட ஃபிஷ் தான். ஓகே. அந்த ஃப்ளவர் லைன் நல்லா இருக்கு. நடுவுல அந்த கலருக்கும் அந்த சில்வர் டோனுக்கும் அந்த பிளாக்கா இருக்கிற அந்த ஃப்ளவர் லைனுக்கும் நல்ல ஒரு இது காம்பினேஷன் மாதிரி தெரியுது. அப்போ நல்ல ஒரு கிரேட் கம்பா. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ? என்ன பிரைஸ்ல வரும் ப்ரோ? 10K ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நல்லா இருக்கு. இந்த சில்வர் டோன் பிடிச்சவங்களுக்கு இந்த ஃபிஷ் பிடிக்கும். அடுத்து இப்படி வந்துடலாம். ஸோ அந்த ஜிபி ஸ்டாக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. நம்ம 3000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தீங்களா? ஆமா. இந்த லைன் வந்து 3000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. ஓகே. ஸோ ஆக்சுவலா வாங்கி க்ரூம் பண்ணலாம். க்ரூம் பண்ணா ஃபிஷ் எப்படி வேணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுவுமே வந்து 2 நாள் தான் ஆகுது. ஓகே. 2 days. அதுலயே கலர் நல்லா டவுன் செட்டில் ஆயிடுச்சு. ஹெட் லைட்டா டிராப்ல இருக்கு. ஸோ இன்னும் 2 daysல ரெக்கவர் ஆகுது மேக்ஸிமம். லைட்டா எல்லோ டோன்ல பின்னாடி இருக்கு. ஸோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ அடுத்து இங்க வந்துடலாம். இங்க ஒரு விஐபி இருக்கான். இது சொல்லுங்க ப்ரோ. சூப்பரா இருக்கான் ப்ரோ. ஆமா பிரதர். இதனால விஐபி கிரேட் ஜிபி தான் இது. ஸோ நம்ம இது பக்காவா இருக்கும். இது ஜைஜாண்டிக்கா இருக்கும். பாடி ஷேப்பே உங்களுக்கு தெரியும். ஓகே. நல்ல ஒரு லைனேஜ் தெரியுது. ஃபுல் நோஸ் போலிங்ஸ், ஹெட் திக்கான போலிங்ஸ், நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கு. லைட்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். பட் கண்டிப்பா ஒரு 1 வீக்கான ரெடி ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஓகே. கீழே வந்துடலாமா? இங்க ஐயோ சூப்பரா இருக்கு மண்டை. சரியான ஒரு ஹெட். ஸோ அந்த ஜிபி தானே? அந்த ஜிபில வந்தது. இது எப்படி ப்ரோ? மான்ஸ்டர் இதுவா? ஆமா பிரதர். ஹெட் மட்டுமே உங்களுக்கு பாடி ஷேப்ல இருந்து தனியா தெரியுது. ஆமா. பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் அதிகமா இருக்காது. பட் அந்த ஹெட்டோட இதுக்கும் நம்ம கலருக்காகவே நம்ம அதை பார்க்கலாம்.
அதான் அதுக்கேற்ற மாதிரி லைக் யாருக்கெல்லாம் வந்து பெருசா ஹெட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க தாராளமாக இவனை எடுத்துக்கவும் பண்ணலாம். அதே மாதிரி பாடியும் நல்லா இருக்கு. அந்த ஹெட் மட்டும் தனியா தெரியுது. ஸோ யூனிக்கா ஒரு ஹெட் லவர்ஸுக்கு இவனை பிடிக்கும் கண்டிப்பா. இங்க ஒருத்தர் இருக்கானே செம்மையா, இவனை லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இவனை பார்த்த மாதிரி தான் இருக்கு. காம்படிஷன் கொண்டு வந்தீங்களா? ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காப்ல. ஸோ ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடுத்ததுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நல்லா இருக்கான். அடுத்த காம்படிஷன்ல பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஸோ கீழே போயிடலாமா? இல்ல இங்கே வந்து அந்த டிபி இதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா பிரதர். ஆனா ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம இதான் கலெக்ஷன் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எடுத்துருக்கோம் எல்லாமே. ஓகே எடுத்து நீங்க 2 நாள் தான் ஆகல. ஆமா இதுல நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட் இருக்கு. இவெல்லாம் சூப்பரா இருக்கானே. பாடி ஷேப்பே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா தனியா தெரியுது. நல்லா செட்டில் ஆயிடுச்சு இதெல்லாம். நல்ல மூவ்மெண்ட்டே சூப்பரா இருக்கு. அடுத்து இங்க வந்துடலாம். ஸோ இந்த லைனேஜ் எவ்வளவு ஃபிஷ் ப்ரோ இருக்கு? இதுல மட்டும் 200 பீசஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு பிரதர். இங்கேயும் சரி தாய்லாண்ட்லயும் சரி. ஓகே ப்ரோ இவன் என்ன ப்ரோ சூப்பரா இருக்கான். சின்ன நல்ல பாடி ஷேப் ப்ரோ. இது உங்களுக்கு 3 இன்ச் தான் இருக்கும் ஆக்சுவலா. அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். ஆனா சூப்பரா இருக்கான் அவனோட பாடி ஷேப்பு. சின்ன ஃபிஷ் ஆனா நல்ல பொட்டன்ஷியல். ஃபார்ம் லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ இருக்கு? முன்னாடி கேட்கணும். ஓகே இது ஆக்சுவலா திருவென்ற ஒரு பிரதர். ஜெயா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பக்கத்துல தான் பக்கத்துலயே இருக்கு. ஆமா நான் உங்களுக்கு லொகேஷன்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ இந்த சைட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணி வாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஐபி கிரேட் ஃபிஷஸ்லாம் ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி வாங்கினாதான் வந்து உங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இவ்வளவு ஃபிஷ்ல வந்து நல்ல ஃபிஷ்ஷா செலக்ட் பண்ணி க்ளூம் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஸோ இப்போ ஒருத்தனை பாக்குறோம். இவனும் செம்மையா இருக்கான். ஸோ எல்லாமே எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாமா உங்க நம்பருக்கு? கண்டிப்பா பிரதர். நான் அனுப்புனீங்கன்னா அதுக்கு எத்தனை பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம ஷேர் பண்ணி நம்ம. ஓகே நிறைய பேர் வந்து இதுலயே பிரைஸ் போடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே அது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டா கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்படியே பாருங்க எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ நாங்கள் எல்லாமே காமிக்கிறோம். எல்லாமே நல்ல கிரேடு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஃபிஷ் தான். அப்படியே பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தனை பார்க்குறோம் வந்து ரெட் பீஸ். அப்புறம் ஆமாம் பிரதர் ரெட் பேர்ல் டாமினன்ட்டு நல்ல ஒரு பேர்ல் பொட்டன்ஷியலாக இருக்கிற ஃபிஷ் இது. ஸோ நல்லா இருக்கு இந்த ஃபிஷ். 2 நாள் ஆச்சா இந்த ஸ்டாக் ரீசெண்ட் ஸ்டாக் வந்து? ஆமாம் பிரதர். ஓகே ஸோ அதான் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ல இருக்கானுங்க. பட் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டானுங்க. ஓகே இங்கே பார்க்குறோம் நல்ல ரெட்டிஷாக இருக்கானுங்க. இது லாஸ்ட் ஷிப்மெண்ட்ல வந்த ஃபிஷ் தான். ஓ ஓகே ஓகே. பர்சனல் க்ரூமிங்காக வச்சிருக்கோம். சேம் லைனா இப்ப இருக்கிற அந்த இதுல பாய்ஸ் சத்தியமா இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல அவ்வளவு அழகா டோன் வந்து வந்திருக்கு. சேலுக்கு அப்புறம் சேல் பண்ணலாம். பட் நான் பர்சனலா காம்படிஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் மோஸ்டா லைக் டெவலப் ஆகுமா? ஆமா கலர் சூப்பரா இருக்கு. இந்த கலர் ரெட்டிஷா ஒரு மாதிரி இருக்கு. ரெட்டிஷா லைட்டா அந்த ஒரு இது கலந்தா அந்த எல்லோ டோன் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த கலர் அப்படியே தூக்கி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு வச்சு செட் பண்ணோம்னா சூப்பரா இருப்பான் டிஸ்பிளே டேங்க்ல. ஓகே இவனை அடுத்த காம்படிஷன்ல பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கீழே வந்துடலாம். ஸோ அடுத்த ஒரு விஐபி நல்லா இருக்கு. டியூல் டோனா? ஆமா பிரதர் டியூல் டோன். எல்லோ டாமினேஷன் அதிகமா இருக்கு. மண்டேல பாருங்க பேர்ல்ஸ் பாருங்களா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு அந்த மீன். ஏதாவது சோல்டா இருக்கா? இல்ல பிரதர் அவைலபிள் தான். ஓகே இப்போ பார்க்குற ஃபிஷ் எது அவைலபிள் எது சோல்டுன்னு சொல்லிடுங்க. ஓகே ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே ஒருத்தன் இருக்கான் ரெட் பேஸா? ஆமாம் பிரதர் ரெட் பேஸ் தான். ஆக்சுவலாக இது நேற்று தான் புக் ஆச்சு. புக் ஆயிடுச்சு. ஆமாம் அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஓகே ஓகே அப்புறம் இல்லை அதுக்கு ஒரு கமெண்ட் போடுவாங்க புக்கான ஃபிஷ்ஷை காமிக்கிறியடா அப்படின்னு. இன்னைக்கு ஷிப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு தான் அனுப்புறேன். வரமாட்டேன் சைடு. ஓகே நல்லா இருக்கு. நல்ல ஒரு பொட்டன்ஷியல். இது இன்னும் பயங்கரமா இருக்கும். வெளியில இருந்து வரவங்களா எப்படி ப்ரோ வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களா? ஆமா பிரதர் வீடியோ கால்ல வந்து எடுக்கிறாங்க. டைரக்டா வந்து கூட பாக்குறாங்க. ஆக்சுவலி கஸ்டமர் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசி கொடுத்துறோம். அதே மாதிரி லைக் எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் ஓப்பனா இருக்கும் ஷாப்? எல்லா டேயுமே ஓப்பன் தான் பிரதர். எல்லா டேயும் 7 days ஓப்பன் தான். ஆமா எந்த டைம்னாலும் நீங்க கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் அவைலபிளா தான் இருப்பேன். இவன் பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவலா ஜிபி தான் இன்னும் ஃபேட் ஆகல. ஓகே ஃபேட் ஆகும். வரமாட்டேது இந்த சைடு காமிக்கலான்னு பார்த்தா வரமாட்டோம்.
இப்போ ஹெட்டு நல்லா இருக்குது, பல்ஸ் கவரேஜாக இருக்குது. ஸோ பார்ப்போம் ஃபீடாக. அடுத்து இங்கே ஒரு ரெட்டிஷ், அது ஆமாம் பிரதர், ஜிபி தான். ஓகே, நல்லா ஃபிளார் பண்ணுறான், இருப்போம், நல்லா ஃபிளார் பண்ணுறான், கிட்ட வராத அப்படின்றோம். கீழே போயிடலாமா? இதெல்லாம் இதுவும் ரெட் பேஸ் தான், இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு, இன்னும் இதாகல. வார்ம் பல்ஸா? ஆமா, இந்த ஃபுல் நோஸ் பல்ஸோடய இருக்கு. ஹெட் ஒன் ட்ராப்ல தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அவைலபிள் தான். நல்லா இருக்கு. அடுத்து போயிடலாம். ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, சேம் இதுதான். இது கேஎம்எல் ஜிபியா ஃபேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேட் ஆயிடுச்சுன்னா அது ப்ரைஸ் மாறுமா? ஆமாம், ஜிபி ஆயிடுச்சுன்னா. ஓகே, இந்த ஆபிலே தான் ஒரு ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு பிளட் லைன்ஸில் லைக் ஜிபி கலந்துச்சுன்னா ஒரு சில அதில் வர லைன் எல்லாமே ஃபேடாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சைட் போயிடலாம். மேலே இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. ஓகே, நல்லா செம்மையாக இருக்கானே, இந்த டைம் பார்க்கலாம். செம்ம பேர்ல் கவரேஜ். ஆக்சுவலாக இன்னும் ஹெட் ட்ராப்ல இருக்கு, நல்லா பயங்கரமா இருக்கும் ஹெட். ஓகே, அவங்களுக்கு ஷ்ரிங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷ்ரிங்க் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், இந்த இதுலேயே சூப்பராக இருக்கும். சேலுக்காது? ஆமாம், இது நம்ம நெக்ஸ்ட் இந்த இயர் பார்க்கலாம் நீங்கள் காம்படிஷனில். ஓகே, நீங்கள் மெயினாக எனக்கு தெரிஞ்சு சேலோட காம்படிஷனுக்கு நிறைய ஃபிஷ் வச்சுருக்கீங்க. காம்படிஷனில் ரொம்ப தீவிரமாக பிரதர் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காரு போல. நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, ஜெயிக்கிறதும் போடுறாரு. ஸ்டேட்டஸில் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், ஃப்ளவர் அண்ட் ஃபேக்டரி இந்தியா. ஓகே, ஸோ கீழே போயிடலாமா? இங்கே நல்லா இருக்கானே, செம்ம பொட்டன்ஷியல். இவனும் சேம் சிஎன்டிகே ஜிபி தான். நீங்க மேல பாத்தீங்களா அந்த ரெட் ஜிபி, அதோட லைனேஜ் தான். ஸோ கலர் டாமினேஷன். ஆனா நோஸ் பர்லிங்ஸ், நோஸ் பர்லிங்ஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரெட் பர்லிங்ஸ் பார்ப்பேன், ஆனா இது நோஸ் பர்லிங்ஸ் கொஞ்சம் யூனிக்கா இருக்குது. இது சேலுக்கா இல்ல? சேல் தான் பிரதர், சேலுக்கானா? ஓகே, இது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு காம்படிஷனுக்கே ரெடி பண்ணலாம். நல்ல குரூமர் கிடைச்சாங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியலே வந்து வேற மாதிரி மாறும். நல்லா இருக்கு. எனக்கு நோஸ் பர்ல்ஸுக்குன்னு ஒரு ஃபிஷ் செலக்ட் பண்ணலாம், இந்த ஃபிஷ் செலக்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு அந்த மாதிரி. எனக்கு பால் ஹெட்டா வேணும், அதுவும் காம்ஃபா வேணும்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு செலக்ட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு ஹெட்டு. அது மூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடுறான் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளேஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கு. இதை பற்றி சொல்லுங்க. இதுவும் ஜிபி தான். ஸோ சிஎன்டிகே சேம் லைனேஜ். இன்னும் கலர் டாமினேஷன் அதிகமாக ஆகும், ரெட்னஸ் இன்னும் வெளியே வரல. ஓகே, பட் வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இது நோஸ் பல்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் இந்த ரெட் அண்ட் என்ஹான்ஸ் பண்ற ஃபுட்டா கொடுத்தோம்னா ஃபிஷ் கலரும் வந்துடும், மண்டே வந்துடும், பேர்ல்ஸ் ஆல்ரெடி கவர்டு. ஸோ சூப்பரான ஒரு ஷோ கிரேட். மேலே போயிடுவோம். இவனை வந்து காம்படிஷன்ல பார்த்துருப்பீங்க, லைட்டா செஸ் ஆயிட்டானா ப்ரோ? ஆமா பிரதர், உள்ள போய் ஒழிஞ்சிட்டான். 1 வீக் தான் இங்க மாத்திருக்கோம், இங்க ஃபார்ம்ல இருந்து. ஓகே, காம்படிஷன் பார்க்கலாமா? கண்டிப்பா இந்த வாட்டி பார்க்கலாம். நீங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான். இப்போ இந்த லைன் வந்து ஃபிஷ் இன்னும் மொத்தம் எவ்வளோ நம்ம கிட்ட ப்ரோ இருக்குது? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பிரதர், 200 பீசஸ் ஸ்டாக் மேலே இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு வேணும்னு நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான். ஓரளவுக்கு சேல் ஆயிடுச்சா இல்லை இருக்கா? இப்போதைக்கு வர வர நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வேணும்னா நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு பர்சனலாக இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் வித்தியாசமா இருக்கு, அந்த கலருக்காகவே வாங்கலாம். எல்லாம் பாருங்க, வார்ம் பல்ஸோட கலரும் இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா அப்ப பாருங்க, இப்போ திருத்து இப்பதான் அந்த பேக்கேஜா இருக்கு ப்ரோ, டோட்டல் பேக்கேஜா இருக்கு. ஃபிஷ் டெய்ல் அந்த பாடி லைட்டா கிராப் இது காக் ட்ராப்பா இருக்கு, தவிர ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. இங்க போயிடலாம். ஜிபியா? ஆமா பிரதர், ஹெட் ட்ராப்ல இருக்கு, பட் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. அப்படி இங்க வந்துடும்.
டியூல் டோன் தானே இது? ஆமாம், நல்ல ஒரு ஹெட்டு. இதுவும் ஹெட் ட்ராப்பில் தான் இருக்குது ஆக்சுவலாக. நல்லா இருக்கானுங்க. ஆனால் எல்லாமே ஜைஜாண்டிக்காக வரக்கூடிய ஃபிஷ். லைனேஜ். ஆமாம், லென்த் பாடி அது பார்த்தீங்கன்னா. இது வந்தாலும் இந்த சைட் காமிக்கலாம். பேர்ல்ஸ் பாருங்க, அந்த ஹெட்டில் அவ்வளோ திக்கான மார்க்கிங்கு. ஸோ ப்ராப்பரான க்ரூமர் கிட்ட போனான்னா சூப்பராக இருப்பான். கீழே வந்துடலாம். ஜிபி அது. ஆமாம், ஓகே. ஸ்ட்ரெச்சில் தான் இருக்குன்னு. ஓகே, பட் சேலுக்கு தான். ரெட் பேஸ் இல்லை ஜிபியாக மாறிட்டு இருக்கானா? ஜிபி தான் இது. ஆக்சுவலாக இது புக் ஆயிடுச்சு கஸ்டமருக்கு, இன்னைக்கு இது ஷிப் பண்ணணும். ஓகே ஓகே. நல்ல ஒரு பால் ஹெட்டா, நல்ல லென்த் படியா இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்படி ப்ரோ இன்னும் மண்டை எவ்வளவு பெருசா எதிர்பார்க்கலாம்? இது இன்னும் இது பாதி தான் இருக்கு இதுல. ஓகே. இது இன்னுமே பெருசா தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு ஷ்ரிங்க் அதுலயே தெரியும். ஓகே, பெருசாச்சுன்னா நல்லா அது ஸ்விம் பண்ணும்போது நல்லா விளையாடுற மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பா. ஓகே, இதான் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல், அதான் ஒரு லைக் அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். இங்க ஒருத்தர் இருக்கான் சூப்பரா, வேர்ல்ட் டாமினேஷன் பிளஸ் கலரும் நல்லா இருக்கு ஃப்ரண்ட்ல. இதுவும் பேர்ல்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஃப்ரண்ட்ல அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா பேர்ல்ஸ் நல்லா இருக்கு. இட்ஸ் கலர் டிராப்ல இருக்கு, ரெட் அண்ட் கலர். ஓகே, கீழே போயிடலாம். இது ஒரு ஜிபியா? ஆமா, ஜிபி தான். இது கொஞ்சம் சைஸ் சின்னதா? ஆமா, இது 2.53 இன்ச் இருக்கு. ஓகே, சின்ன சைஸ். ரீசெண்டாக வந்து ஹெட். ஆமா, ரீசெண்டாக வந்து தான் ஹெட் பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கும். நீங்க முன்னாடி பார்த்த மாதிரி தான் எல்லாமே. இவன் இது ரெட் பேஸ் தான். பேர்ல் ஃபார்மேஷன் இன்னும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ ஜிபி தானே? ஆமா பிரதர், ஜிபி. ஜிபி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது இருக்கா சோல்டா? அவைலபிள் தான் இது. நல்ல ஃபிளாட் பண்ணுங்க ஆனால் எல்லாமே. பாருங்க, இப்போ பாருங்க, இந்த சைடு வியூல தான் வந்து அந்த அலையை பார்க்க முடியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ல வந்து எந்த ஒரு லைட்டும் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணல. பொட்டன்ஷியல் மட்டும் பாருங்க, அப்படியே சில்வர் டோன்ல மின்னுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அது பொட்டன்ஷியல். இதெல்லாம் எப்படி ப்ரோ, என்ன ப்ரைஸ்ல வரும்? சோல்டா? இல்ல, அவைலபிள் தான் பிரதர். பிரைஸ் தான் 10K இருந்து இருக்கும் இது. ஓகே, கம்மி நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து இது பார்க்கலாம். இப்போ வந்து ஜிபி அது? ஆமா பிரதர். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு 5000 ஸ்டார்டிங் அந்த மாதிரி சொல்லுங்க. நல்லா இருக்கு. அடுத்து வந்து எல்லோ டோனா? ஆமா பிரதர். எல்லோ டோன்ல ஒரு ஃபிஷ் பார்க்குறீங்கன்னா செலக்ட் பண்ணலாம். இது போக போக இன்னும் எல்லோ டோன். ஆமா, கலர் இன்னும் அதிகமாகும். ஓகே, ஸோ இங்க ஒரு ஜிபி பார்க்குறோம். ஸோ அந்த லைன்லேயே வந்து டார்க் ரெட்டும் வந்திருக்கு, அதே மாதிரி லைட்டாக டியூல் டோன் ஷேட்லேயும் வந்திருக்கா? ஆமா, எல்லோ அண்ட் அந்த ரெட் ஷேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சரி, வரமாட்டான். அப்புறம் உங்களுக்கு அந்த டோன் காமிக்க முடியும். நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். ஒன்று ரெட்டிஷாக எடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ கீழே வரலாம். ஆக்சுவலாக ஒரு F3. ஸோ ஃபுல் பேர்ல் கவரேஜில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ப்ரீடிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக தண்ணி கை வைக்கும்போது தான் தெரியுது, தண்ணி கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு தான் இருக்குது. மேபி அது இன்னும் டைம் ஆக 10 மணிக்கு இப்போ தான் 11:30 ஸோ உள்ள அதுக்கேற்ற மாதிரி மாறுமா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி? ஆமாம் பிரதர், அது இங்கே கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஆமாம், கை விடும்போது. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் ரெட் பேஸ் உள்ள ஃபிஷ் அது. ஸோ ஹெட் எல்லாமே ட்ராப்ல தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஓகே,
பயங்கரமா இருக்கும். ஓல்டு பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இவ்வளோ செம்ம திக்கு விஐபியா? ஆமா பிரதர். லைட் போடுங்க. லைட் இல்லாம பாக்குறோம். லைட் போட்டு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இப்ப பாருங்க அப்படியே ஜொலிக்கலாம். இந்த இடத்துல ஃபெதர்ல எல்லோ டோன் தெரியுது. அது போக போக டெவலப் ஆகுமா? ஆமா பிரதர். அந்த பேர்ல்ஸ் நம்ம ஸ்பிளிட் ஆகும்போது உங்களுக்கு இன்னர் கலர் வந்து ப்ராப்பரா வெளில வந்துடும். ஓகே, கீழே ஒரு ஜிபி சூப்பரா இருக்கானு. இந்த இது செம்மையா இருக்கு. இந்த லாஸ்ட் ஷிப்மெண்ட்ல வந்ததுதான். ஐயோ, டாட் 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 டாட்டா இருக்கு பல்ஸ். வாடா சரி வாடா. நல்லா இருக்குது. இது ப்ரோ டியூவல் டோன் பிரதர். டியூவல் டோன். நான் சொல்ற மாதிரி 8 டிராப்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒருத்தர் இருக்காம பாருங்க. அப்புறம் ஆக்சுவலா ப்ராப்பர் எல்லோ பேஸ்னு சொல்லலாம் நம்ம. ஃப்ரண்ட்லயும் அந்த இது இருக்கு, பின்னாடியும் இருக்கு. இதெல்லாம் நம்ம 5K வித்தியாசமா இருக்கு. ஆனா லைக் ஃப்ரண்ட்லயும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. ஓகே, இது அது KML ஃபியூச்சர் ப்ரீடிங் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். டியூவல் டோன் KML பயங்கரமா இருக்கும். ஓகே, இப்ப பர்சனலா அந்த CNTK லைன்ன்றாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஓகே, CNTK பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஒரு கம்பா பிரீடிங் டீம். அது எப்படி அவங்க ஃபேமஸ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா நடக்கிற தாய்லாந்து காம்படிஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து அவங்க ஃபிஷ்ஷை டாமினேட் பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டாமினேட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் இல்லாம கிராண்ட் சாம்பியன் அவங்க தான் வின் பண்றாங்க. என்னோட ஃபிஷ், என்னோட பர்சனல் ஃபிஷ் லாஸ்ட் 2 டைம்ஸ் சாம்பியன் ஆனதுமே CNTK ஓட ஃபிஷ் தான் தாய்லாந்துல. ஸோ அப்பதுல இருந்து அவங்க கூட நான் அசோசியேட் ஆகிட்டு இருக்கேன். அந்த நம்மளும் வந்து நம்ம அதே குவாலிட்டி நம்ம சென்னை கஸ்டமர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி 2 ஷிப்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் அமிச்சது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் ஷிப்மெண்ட் இப்போ நீங்க அங்க கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கிறது, மிக்ஸா இருக்கிறது. அடுத்த ஷிப்மெண்ட்டும் இங்க தாய்லாந்து எடுத்து வச்சிருக்கேன் நானும். ஸோ இவங்க CNTK. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டீம் எப்படின்னா ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. அதுல வந்து பாதி பிரீடர்ஸ், பாதி க்ரூமர்ஸ். ஓகே, ஸோ பிரீடிங் பண்ணி அவங்க டீமுக்குள்ளேயே சப்ளை பண்ணி அதை வளர்த்து வெளியே கொண்டு வந்து விற்கிறாங்க. அவங்கதான் CNTK. அந்த ஃபிஷ் பாக்குறேன். அந்த நோஸ் பேர்ல்ஸ்க்குன்னு இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபிஷ் பிடிச்சதே இல்லை. இது பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு பிரைஸ்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்வான் காக்கன் சொல்றாங்க இல்லைங்களா, ஸ்வான் காக்கன், ஹேமர் காக்கன் அந்த மாதிரி மோஸ்டா வந்துரும். அந்த உங்களுக்கு அந்த பாடி ஷேப் வந்து லைக் ரெக்டாங்கிள் ப்ராப்பரா இருக்கும். உங்களுக்கு ஃபிஷ் வந்து நல்லா ஜைகாண்டிக்கா வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ அந்த லைன். அதான் உங்களுக்காக கேட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், தாய்லாந்துல வந்து புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா ப்ரோ, நம்ம February 1st தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க ஒரு ஃபார்ம் ரெண்ட் எடுத்து அதுல டேங்க் செட் பண்ணி நம்ம ஃபிஷஸ் எல்லாம் ப்ரீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த க்ரூமிங்கும் வெளிய இருந்து நம்ம லைக் 9.9 ஃபார்ம், CNTK, 9 கிங் இங்க இருக்கிற தாய்லாந்துல இருக்க பெஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா நம்ம ஃபிஷஸ் பர்ச்சேஸ் பண்ணி அங்க கொண்டு வந்து நம்ம ரைஸ் பண்ணி விற்கிறோம். அந்த டைரக்டா நம்ம டெய்லியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இங்க இருந்து வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க கஸ்டமர்ஸ் யாராச்சும் பேசல தாய்லாந்துக்கு ட்ரிப் ஏதாச்சும் வந்தீங்கன்னா பேங்காக் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1 hourல தான் நம்ம ஃபார்ம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தரேன். இங்க இருந்து ஷிப்பிங் நான் இந்தியாவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அனுப்பி சென்னையில இருந்து பசங்க எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு சேஃபா டெலிவரி பண்ணுவாங்க. சூப்பர். ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து தாய்லாந்துல சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி ப்ரோ, நன்றி. ஓகே பிரதர், ஸோ இப்போதைக்கு எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு பிரதர். ஓகே, ஸோ ஷாப் டைமிங் சொல்லிடுங்க. ஃபார்ம் டைமிங் நீங்க வர்றதுதான் பிரதர். நம்ம மார்னிங் 9ல இருந்து நீங்க நைட் 9 வரைக்கும் வரலாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றேன், லொகேஷனும் கொடுத்துட்றேன். ஓகே,
ஸோ அதே மாதிரி அவர் வந்து தாய்லாண்டில் புதுசாக ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கும் யாருக்காவது வேணும்னா அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காம்படிஷன் விஐபி கிரேட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை பார்த்தோம். ஜிபிஸ் பார்த்தோம், டியூல் டோன்ஸ் பார்த்தோம், இந்த மாதிரி மான்ஸ்டர் காக் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி காம்படிஷன் கிரேட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான காம்பாஸ் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பிரதர்கிட்ட ஏதாவது வேணும்னா லைக் ஸ்பெசிஃபிக்கான காம்படிஷனுக்காக ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைனேஜ் வேணும், அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வந்து தாய்லாண்ட்லாம் இருக்காது. ஸோ பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி மேபி ஷிப்பிங் கூட பண்ணி தருவாது. இங்கே வந்து நீங்கள் ஃபார்மில் கூட பிக்கப் பண்ணிக்கலாம் பிரதர். கண்டிப்பாக பிரதர். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனலில் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் கார்த்திக்.